செங்கல்பட்டு மகாபலிபுரம் இதற்கு இடையில் இருக்கக்கூடிய ஊர் தான் திருக்கழுகுன்றம். பல பேர் திருக்கழுகுன்றம் வந்திருப்பீங்க. வந்திருந்தீங்கன்னா முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா மலை மேல் வேதகிரீஸ்வரர் இருப்பார், கீழே தாழக்கோவிலில் பக்தவச்சலேஸ்வரர் இருப்பார். ஆக இது ஒரு மிகப்பெரிய சிவஸ்தலம். முக்கியமாக நால்வர்களாலும் பாடல் பெற்ற ஸ்தலம். அதாவது நால்வராலும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் மிக மிக குறைவு. அதில் திருக்கழுகுன்றம் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் நால்வர் கோவிலும் வாய்ந்த ஒரு தலம். நீங்கள் மலை சுற்றுற வழியில் நால்வர் கோவில் ஒரு கோவில் இருக்குது. முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு கோவில். சரி, இதெல்லாம் சரிப்பா. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்கழுகுன்ற புராணத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான துதி மலை சொக்க நாயகி துதி. இதை கேட்டவுடனே பல பேருக்கு நினைவு இருக்குமா, இந்த மலை சுற்றுற வழியில் திருமலை சொக்க நாயகியம்மன் திருக்கோவில் ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலை பல பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு படிகள் ஒரு 100 படிகள் இருக்கும் குறைந்தபட்சம். அதில் ஏறி போனால் அம்மனை பார்க்கலாம், வழிபடலாம், வரலாம். நமக்கு அந்த கோவில் தெரியும். மலை மேலே வேதகிரீஸ்வரர் சுவாமி இருக்கார் இல்லையா, அவர் சுற்றுப்பிரகாரத்தை ஒரு அம்மன் இருப்பாங்க. அவர்களும் மலை சொக்க நாயகி தான். இந்த சொக்க நாயகி யார், எப்படிப்பட்டவள் அப்படின்ற விஷயத்தை திருக்கழுகுன்ற புராணத்தில் இந்த பாடல் தெரிவிக்குது. அவர்களை துதிப்பதாக இந்த பாடல், அதாவது வணக்கம் செய்கிறோம், அவர்களை இறைவியாக நினைத்து நாம் வணக்கம் செய்கிறோம். அந்த பாடலை தான் இப்போ பார்க்க போகிறோம். அருமையான பாடல். இதை பாடும் பொழுதே உங்கள் மனசில் நீங்கள் கற்பனை குதிரையை ஓட்ட விடலாம். அந்த பாடலை முதல்ல சொல்கிறேன், அதுக்கப்புறம் பிறகு வரி வரியாக இருக்கான அர்த்தத்தையும் பார்ப்போம். பஞ்சொக்க நெகிழ்ந்தன்ன பரிசொக்க நடக்குமடி பசுந்துழாயோன் உறும் சொக்க விலங்கு தர தூ சொக்க மிளைந்த முளை சுடர் பூந்திங்கள் பிஞ்சொக்க வயங்கு நுதர் பிற சொக்க மொழி மொழியும் பேரண்டம் சூழ் மஞ்சொக்க வளர் அல கமலம் சொக்க மலை நாயகியை வணங்கஞ்செய்வாம். இந்த பாடலை எத்தனை சொக்க வருது பாருங்க. சொக்க என்றால் அழகு, சொக்கி போகணும்னு சொல்லியா, சொக்க என்றால் அழகு, எத்தனை சொக்க வருது பாருங்க. இந்த பாடலை உங்களுக்கு புரியும் விதத்தில் சொல்லலாம். எப்படின்னா, பஞ்சொக்க அப்படிதாவது ஒரு மிருதுவான பஞ்சு போன்ற அந்த கால்களை உடைய மிருதுவான அண்ணன் நடையை போல நடந்து வருகிறாளாம் அந்த பெண், அந்த இறைவி மலை சொக்க நாயகி. பஞ்சொக்க பரிசொக்க நடக்கும்படி பசுந்துழாயோன் எங்கே சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த பேனியன் ட்ரீன்னு ஆங்கிலத்தை சொல்லணும் இல்லையா, அந்த இலை எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த இலையில் இருக்கக்கூடிய போல் அந்த இலையின் வடிவம் எப்படி இருக்கோ அப்படித்தான் இவருடைய உத்தரியம், அதாவது இவருடைய வயிறு அந்த அளவு அழகாக செம்மையாக இருக்குதுன்றாங்க. அதன் பிறகு தன்னுடைய அந்த உடல் வாகு அந்த ஆடைகளுக்கு ஏற்றவாறு கச்சிதமாக பொருந்துகிறது. அந்த முளைத்தன பாரங்களும் நாம் பால் அருந்தக்கூடிய முளைத்தன பாரங்களும் அவருடைய ஆடையும் அந்த அம்மனுக்கு கச்சிதமாக பொருந்துதுன்றார். அதற்கு பிறகு அவர்களுடைய நெற்றி, அந்த அம்மனுடைய நெற்றி எப்படி இருக்குன்னா, நுதற்பிற பிஞ்சொக்க நுதற்பிற. பிஞ்சொக்கன்னு ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஆரம்ப காலத்தில் நிலவு முழுமையாக இருக்காது, ஒரு வளைவாக இருக்கும் இல்லையா, பிஞ்சொக்க. அந்த சிவபெருமானுடைய திருமுடியில் ஒரு வளைவாக ஒரு நிலா பார்த்துருக்கீங்க, அந்த மாதிரி பிஞ்சொக்க வளர் நுதற்பிற. அப்படிப்பட்ட நெற்றி அழகாக இருக்கிறது. அது அந்த பிறையை போல் இருக்கிறது. மொழி மொழியும், இவர்கள் பேசுவது அந்தளவு தேன் போல பாயுதுன்றாங்க. அதன் பிறகு என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த மலையை சுற்றி ஏகப்பட்ட மேகங்கள் இருக்கு இல்லையா, அந்த மேகங்கள் அங்கங்கே திட்டாக இருக்குது. அதுபோல் இந்த அம்மனுடைய முடி கர்லி ஹேராக இருக்குன்றார். கர்லி ஹேர்னா சுருள் சுருளாக இருக்கான். அந்த அம்மன் அழகாக அந்த சுருள் முடியுடன் காட்சியளிக்கிறார். அப்பேற்பட்ட இந்த அழகான அம்மனையும் இந்த தெய்வத்தன்மை வாய்ந்து பொருந்திய இந்த அம்மனை நான் வணங்கம் செய்வோம், அதாவது வணங்கச் செய்வோம், வணங்குகிறோம் அப்படின்றார். அப்பேற்பட்ட இந்த பாடலை அந்த கவி வீரராகவலியார் நமக்கு கொடுக்குறாரு. இந்த பாடலை மீண்டும் மீண்டும் கேட்டு பாருங்க. கேட்கும்பொழுது ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம அர்த்தத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம், ஒவ்வொரு அர்த்தத்தையும் எழுதி வச்சுக்கலாம். இந்த பாடலை மீண்டும் மீண்டும் நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் திருமலை சொக்க நாயகியம்மன் திருக்கோவிலுக்கு போனால் கூட இந்த பாடலை பாடலாம். எனக்கு என்னப்பா லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாடலை பாடும் பொழுது அந்த அம்மனை தியானம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. மனசில் ஒரு உருவம் உங்களுக்கு நிற்கும். அதே தான் மலை மேல் போனாலும் நீங்கள் பாடக்கூடிய இந்த ஒவ்வொரு இடத்திலும் சொல்லப்படக்கூடிய துதி பாடலை நாம் மனப்பாடம் செய்து வைத்துக்கொள்ள வேண்டும். அப்படி மனப்பாடம் செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு அதற்கான பலன் உண்டு. அதே போல் இந்த திருக்கழுகுன்ற பாடலில் கூட ஒவ்வொரு பாடலுமே நமக்கு
வேதத்தையும் புராணத்தையும் ஆகமத்தையும் சைவ சித்தாந்தத்தையும் எல்லாத்தையும் பிழிவாக கொடுக்குறாங்க. எப்படி நம்ம ஊரோட சம்மந்தப்படுத்தி கொடுக்குறாங்க. அப்பேற்பட்ட அந்த வாய்ப்பை நாம் இன்னைக்கு பெற்றிருக்கிறோம். இந்த பாடலை மற்றவர்களுக்கு தெரிவியுங்கள். இந்த காணொலியின் கீழே உள்ள கருத்து பெட்டில் உங்கள் கருத்து தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் குமரன் இம்ப்ரெஷன்ஸ் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. இதுபோல் நாம் திருக்கழுக்குன்ற புராணத்தின் மற்ற பாடல்களையும் பொறுமையாக விளக்கமாக பார்ப்போம். மீண்டும் உங்களை அருமையான பாடலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.